ஹாய்! இன்னைக்கு வந்து ரேண்டமா நம்மளுக்கு வந்த கமெண்ட்ஸ்க்கு ஆன்ஸர் பண்ண போறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நெறைய இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே காமனா எல்லாருமே கேட்கறது தான். ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இன்னைக்கு ஆன்ஸர் பண்ண போறோம். ஏன்னா ரெகுலரா ஒரே ஃபார்மேட்ல போறதுக்கு, இந்த மாரி பண்ணா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு ஃபயரான கமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா டாப்ல இருந்து அப்படியே மெதுவா கீழ வருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குள்ளயுமே இருக்கிற ஒரு டவுட் தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10K தஞ்சாவூர், 15K திருச்சி அண்ட் கேரளா 30K வர்றதுக்கு பெங்களூர் போணும். ஆ, அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி. 50K மும்பை ஆஃப்டர் 7 இயர்ஸ் இங்கேயும் 25 மிச்சம் பண்றேன். இல்ல எனக்கு இது ஓகே. அவங்க என்ன எனக்கு கிளியரா புரியல. பட் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அ 10K, 15K இந்த மாரி வந்து அவங்க இதுல வந்து அதாவது இந்த மாரி சேலரி தான் ஆர்க்கிடெக்ட்ஸ்க்கு. பெங்களூர் போய் 30,000 வாங்குனாலும், அது இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, நம்மளால வந்து அங்க சர்வே ஆக முடியாது. அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வேஸ்ட் கோர்ஸ் ப்ரோ. பொண்ணு கிடைக்கல. உண்மைய சொல்லுங்க. மழுப்பாதீங்க. இது என் கதை. என் ஃப்ரெண்ட்ஸ் இத விட கஷ்டப்படுறாங்க. காய்ஸ் வேக் அப் ஆர்க்கிடெக்சர் கோர்ஸ் இஸ் ஃபார் ரிச் அண்ட் அப்பல் மிடில் கிளாஸ் கிட்ஸ். நான் நான் ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கமெண்ட் வந்து இது 10,000, 15,000 தான் சேலரி இருக்கும். சேலரி கம்மியா இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வேஸ்ட் கோர்ஸ் அண்ட் வந்து பொண்ணு கிடைக்கல. உண்மைய சொல்லுங்க. ஓகே. பர்சனல்ஸையும் உள்ள ஆட் பண்ணியிருக்காரு. ஓகே ஃபைன். இது வந்து ரிச் பீப்புளுக்கு தான். நம்ம நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஓகே ப்ரோ. ஐ ரெஸ்பெக்ட் யுவர் கமெண்ட். பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது வந்து 10,000, 15,000 தான் சேலரி அப்படின்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு சீக்வன்ஸ்ல இருந்தே வரேன். ஒரு சீக்வன்ஸா வரேன். இவர் வந்து வேஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு இருக்காரு. ஓகே. இது வேஸ்ட் கோர்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எக்ஸ் சிஎம் ஜெயலலிதா அவங்களோட மெமோரியல் வந்து இப்போ ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து டிசைன் பண்ணது ஒரு ஆர்கிடெக்ட். அண்டு அம்பானி அவங்களோட வீடை டிசைன் பண்ணது ஒரு ஆர்கிடெக்ட். இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டியா இருக்கட்டும், ஆக்ட்ரஸா இருக்கட்டும், அவங்களோட வீடா இருக்கட்டும், வாட் எவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அதுல வந்து ஆர்கிடெக்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் அங்க இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அது எப்படி வந்து வேஸ்டான ஒரு கோர்ஸா இருக்கும்? ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு போது அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ரொம்ப சீரியஸான வீடியோவே கிடையாது. ஜஸ்ட் நம்ம எல்லாருமே வந்து ஒரு வீட்ல உட்காந்து பேசினா எப்படி இருக்கும்? நார்மலா பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான். ஸோ அதனால கேஷுவலா நம்ம பேசுற மாதிரி தான் நான் பேச போறேன். ஸோ இதுல வந்து நிறைய ரிலேட்டிவ் சொன்னாங்க இந்த மாதிரி வேஸ்ட் கோர்ஸ் இதுல சேலரி இருக்காது. இது ஏன் எடுத்த அப்படின்ற மாதிரி. ஓகே. இது வேஸ்ட் கோர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க எதுக்காக 5 வருஷம் இந்த கோர்ஸை வைக்கணும்? அண்ட் இந்த கோர்ஸுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏன் அவங்க இம்பார்ட்டன்ட்டா வைக்கணும்? இந்த கோர்ஸ் அவ்வளோ வேஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் ஏன் போய் ஒரு ஆர்கிடெக்டை ஹையர் பண்ணணும்? இப்போ வந்து ஆர்கிடெக்ட் பயங்கரமா வந்து பூம் ஆயிட்டு தான் இருக்கு. ஏன்னா இப்பதான் நிறைய பேருக்கு தெரிய வருது. நிறைய பேர் வந்து ஹையர் பண்றதே ஆர்கிடெக்ட்ஸ் தான் வீடு கட்டணும் அப்படின்னா ஹையர் பண்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கோர்ஸ் வேஸ்ட் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ஸ் படிக்க போறவங்கனாலும் சரி, படிச்சிட்டு இருக்கிறவங்கனாலும் சரி, படிச்சு முடிச்சவங்கனாலும் சரி, இந்த கோர்ஸை ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதான் நான் சொல்ல வர்றது. இதை வந்து தெரியாம நீங்க வந்து இந்த மாதிரி சொல்றது ஒரு 4 பேருக்கு வந்து இதுல பேஷனா இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆகும். ஏன்னா இந்த கோர்ஸ் ஓகே ஒரே ஒரு தப்பு எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குன்னா அந்த கோர்ஸ்ல வந்து இது வந்து கேம்பஸ் இன்டர்வியூ கிடையாது அப்படின்றது ஒரு பெரிய டிராபேக்கா நிறைய பேர் பார்க்குறோம். ஆனா இது எதுக்காக இல்ல அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து ஒரு பிசினஸ் கைண்ட் ஆஃப் கோர்ஸ். இது வந்து கிரியேட்டிவ் பிசினஸ் கைண்ட் ஆஃப் கோர்ஸ். அந்த அதுல வந்து ஒரு ஆஃபீஸ்ல ஒரு ஃபோம்ல நம்ம வந்து ஒர்க் பண்றோம்னா அது சேலரியில ஒர்க் பண்றோம்னா ஒரு சேஃபர் சைடு ஓகே. அது எல்லாருமே சிலர் வந்து விரும்புவாங்க. நான் அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு சேஃபர் சைடு இருந்தா போதும். அது வந்து தப்பு கிடையாது. இந்த மாதிரி நான் ஒரு மந்த்லி எனக்கு இப்படி ஒரு அமௌண்ட் வந்த போது நான் இந்த ட்ராக்ல தான் ரன் ஆக போறேன் அப்படின்னு ஓகே. அது வந்து ஒரு சேஃபர் சைடா இது இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மத்தபடி இது ஒரு பிசினஸ் கைண்ட் ஆஃப் கோர்ஸ். அதனால தான் 5 வருஷம் படிச்சு முடிச்சதும் நம்மளால தனியா பிராக்டிஸ் பண்ண முடியும். தனியா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்மளால வந்து டிசைன் பண்றதோ, கன்ஸ்ட்ரக்ட் பண்றதோ நம்மளால பண்ண முடியும். அந்த நாலேட்ஜ் எல்லாமே 5 வருஷத்துல நமக்கு கிடைச்சிரும். ஸோ இண்டிபெண்டன்ட்டா நம்மளால ஒர்க் பண்ண முடியும். பிசினஸ் மாதிரி பண்ண முடியும். லைக் டாக்டர் இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் இந்த கோர்ஸ்ல இருக்கு. இத தாண்டி இதுல அடிஷ்னலா நெறைய இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்ராட்ல எனக்கு துபாய்லலாம் இப்ப நமக்கு ஜாப் வேணும் அப்டின்னா, கொஞ்சம் ஈஸியா இந்த டிகிரிய வச்சு நம்மளால ஆர்க்கிடெக்சர்ல படிச்சா ஈஸியா நம்மளால மூவ் பண்ண முடியுது. மத்த ஜாப் மத்த கோர்ஸ்ல இருந்து எனக்கு எந்த அளவுக்குன்றது கிளியரா தெரியல. எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் கம்பேரிட்டிவ்லி ஆர்க்கிடெக்சர்ன்னு தான் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டது. ஏன்னா மத்த சைட்ல வந்து நம்ம படிச்சது ஒரு டிகிரியா இருக்கும். வேல பார்க்குறது வேற ஒரு ப்ரொஃபஷனா கூட இருக்கலாம் மேபி.
பட் இங்க வந்து அந்த மாதிரி நமக்கு இல்லாம நம்ம படிச்சதுக்கே நமக்கு வந்து நிறைய ஆர்கிடெக்சருக்கே வந்து ஸ்கோப் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் இருக்கு, இந்தியாலயும் இருக்கு. அண்ட் தென் இந்த 10K 15K இதுவும் இருக்கு. இதையும் நான் என்னன்றதை சொல்றேன். அது இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். 10K 15K இருக்கு படிச்சு முடிச்சா. அதாவது படிச்சு முடிச்சுட்டு ஒரு சேஃபர் ஜோன் போகணும்னு சொல்லி நம்ம ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ல சேர்றோம். அதுக்கப்புறம் அங்க வந்து growth ஆகணும். ஆச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சைடு நான் சொல்றேன். நான் படிச்ச என் கூட படிச்ச ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்னைக்கு மந்த்லி 1,00,000க்கு மேல ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஓனா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஊர்ல நல்ல ஒரு நேமோட இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கான். வெல் செட்டில். அதாவது நம்ம சைடில் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். கார் இருக்கணும், பைக் இருக்கணும், ஃபாரின் கண்ட்ரி போயிருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே. ஸோ அது எல்லாமே அவன் வந்து பண்ணியிருக்கான். அதுவும் அவனோட ஓன் மணியில். அவன் ஃபேமிலி மீன்ஸ் மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ கிட்டோட அவனோட ஓன் மணியில் இது எல்லாமே நடந்திருக்கு. பண்ணிட்டு தான் இருக்கான். இன்னமும் நல்லா ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கான். இதே மாதிரி இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தங்க 25 ஏஜ் தான் ஆகுது. டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் படிச்சிருக்காங்க. 12th முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் ஒரு 3 இயர்ஸ் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ இன்னைக்கு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற மணி 35,000. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ல அவங்க 3 இயர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கவே வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணி, அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்கிடெக்சர் ஃபார்ம் மூவ் பண்ணி, ஸோ இந்த மாதிரி 1 இயர் அப்படின்னு மூவ் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸ் இன்னைக்கு டெவலப் பண்ணி 35,000 வந்து மந்த்லி சேலரி. இதை தாண்டி 50,000 வாங்கிட்டு இருக்கிற ஆர்கிடெக்ட்ஸும் தெரியும். அவங்களோட ஏஜுமே 27, 28 இந்த மாதிரி வாங்குறாங்க. அவங்க எம்என்சி இந்த மாதிரியான கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வே இருக்கு. நம்ம அந்த வேயை கண்டுபிடிக்காம நம்ம ஒரே ஸ்டேஜ்லேயே உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்ம 10, 15 தான் நம்ம வாங்கணும். என்னைக்குமே பேசிக் வந்து நமக்கு 10, 15 ஒரு ஆஃபீஸ் போனோம்னா இதுதான் சேலரி. பட் அது 1 ஆர் 3 இயர்ஸ்ல வந்து நமக்கு நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகும். நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்றதை பொறுத்து. ஏன்னா 10, 15 வாங்கிட்டு இருந்தவங்க ஒரு 3 இயர்ஸ்ல 35 அப்படின்னா இன்னும் 3 இயர்ஸ்ல எவ்வளோ இருக்கும்? அவங்க மேரேஜ் டைம்லாம் வந்து எப்படி இருக்கும்? அதுக்கு அதாவது நான் வந்து ப்ராக்டிக்கலா அந்த மேரேஜ் இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் நான் ப்ராக்டிக்கலா சொல்றேன். ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது அதான். படிக்கணும், படிச்சு முடிச்சதுக்கப்புறம் செட்டில் ஆயிரணும். ஃபேமிலியோட அப்படியே ஒரு ஜாப்ல செட்டில் ஆயிரணும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளோட மைண்ட் செட். ஸோ அதுக்கும் இந்த கோர்ஸ் வந்து ஓகே. அண்ட் சேம் திங் பிஸ்னஸாவும் இந்த கோர்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்றது தான். ஏன்னா நம்ம அந்த 2 கைண்ட் ஆஃப் பீப்புளையும் நான் சொல்லிட்டேன். 2 கைண்ட் ஆஃப் பீப்புளும் நான் நேராக பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க படிச்சு முடிச்சிருக்காங்க. அதுவும் டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இந்த சேலரி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு முன்னால நம்ம கிட்ட இருக்கிற ஆர்கிடெக்சர் அப்படின்ற டூலை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றோன்றது தான் இதுல விஷயமே. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு டூல். இது வந்து வேஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க யார் வேணாலும் இக்னோர் பண்ணிட்டு போகலாம். பட் என்னன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். புதுசா ஒரு விஷயம் உள்ள வருது, மார்க்கெட்டுக்குள்ள வருது அப்படின்னா அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பார்ட்டி, அதாவது ஒரு கட்சி, இது வந்து காமனா எல்லாருக்குமே புரியுன்றதுக்காக சொல்றேன். புதுசா ஒரு கட்சி உள்ள வருது. அப்போ அது வந்து ஃபுல் இந்தியாவில் வருது. நார்த் டு சவுத் வரைக்கும் இருக்கிற ஒரு கட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு கட்சி வருது அப்படின்னா அந்த கட்சியை இப்போ எக்ஸாம்பிள் அது ஒரு நார்த்ல இருந்து சவுத்துக்கு வர்றது, இல்லை சவுத்துல இருந்து நார்த்துக்கு போகிறது. இது வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆயிருமோன்னு யோசிக்கிறேனே. சரி, ஓகே. வேற ஸ்டேட், வேற கண்ட்ரின்னு வச்சுக்குவோம். இப்போ ஆஸ்திரேலியா, அங்கே ஒரு கட்சி வருது. சவுத் ஆஸ்திரேலியா, நார்த் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஸோ இப்போ சவுத் ஆஸ்திரேலியாவில் இந்த கட்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கட்சி வந்து அந்த பார்ட்டி வந்து சவுத்தில் நல்ல ஒரு பேர் வாங்கிட்டாங்க. நல்ல பெரிய ஒரு கட்சியாக ஃபார்ம் ஆகிட்டாங்க சவுத் ஆஸ்திரேலியாவில். ஓகேங்களா? ஸோ இதே வந்து நார்த் ஆஸ்திரேலியாவுக்கு அவங்க மூவ் பண்ணணும், அங்கேயும் இந்த கட்சியை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி போகும்போது நார்த் ஆஸ்திரேலியாவில் அந்த கட்சியை பற்றி ஒரு ஐடியாவுமே யாருக்கும் கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே அங்கே யூஸ்வலாக இருக்கிற ஆஸ்திரேலியா கட்சிக்கு, நார்த் ஆஸ்திரேலியா கட்சிக்கு மட்டும் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இவங்க புதுசாக என்ட்ரி ஆகும்போது அப்போ அந்த இடத்துல ஒரு பர்சன் வந்து இந்த நார்த்துக்கு ஃபுல்லா நான் தான் ஹெட், நான் பாத்துக்கிறேன் இந்த கட்சியை. இப்போ நான் ஒரு கட்சி கொண்டு வந்து சவுத் ஆஸ்திரேலியாவில் நான் நல்லா பூம் ஆயிட்டேன். இதை நான் நார்த் ஆஸ்திரேலியாவில் கொண்டு போய் கொடுக்கும்போது அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, நீங்க உங்க கட்சி என்கிட்ட கொடுங்க, உங்க கட்சி நேம் எல்லாமே நான் வந்து நார்த்ல நான் பாத்துக்கிறேன், என்ன நம்பி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. நானும் கொடுத்துட்றேன். அவரு இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு தொண்டர் மாதிரி தான் இருப்பார் பேஸ்ல. பட் இந்த இது பூம் ஆகும்போது ஒரு 3-6 இயர்ஸ்ல பூம் ஆகும்போது அன்னைக்கு அவர் என்னவா இருப்பாரு, நார்த் ஆஸ்திரேலியாவோட
சிஎம்மாவோ இல்லை ஒரு ஹெட்டாவோ வந்து அவர் கண்டிப்பாக இருப்பார். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் எல்லா விஷயமும். இது வந்து எதை மீன் பண்ணல, ஒரு ஷார்ட்டா நான் சொல்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து அது வந்து உங்களுக்கு லைட்டா தெரியலாம். இது ஒரு 1 ஆர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சொன்ன தான். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து 1 இயர்க்கு 10K வாங்குறாங்க. 1 ஆர் 3 இயர்ஸ்ல வந்து 35,000 இன்னும் ஒரு 3 இயர்ஸ்ல அவங்களோடது எங்கேயோ போகும். ஸோ ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணாலும் இந்த ஸ்டேஜ், தனியா வந்தாலும் இந்த ஸ்டேஜ். இது போக ஃப்ரீலான்சிங்க்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து ஆர்க்கிடெக்சர்ல இருக்கு. ஸோ அதெல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதுல உங்களோட டேலண்ட்ட வளர்த்துக்கோங்க. இதுன்னு இல்ல, எந்த கோர்ஸுமே அப்படிதான். இப்ப இந்த கோர்ஸ் வந்து இது இல்ல அப்படின்னாலும் இந்த கோர்ஸ விட்டுட்டு வேற கோர்ஸ் போனாலுமே, அந்த கோர்ஸ்லயுமே நான் சொல்றது தான். உங்களோட டேலண்ட்ட வளர்த்துக்கோங்க. உங்க ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணா தான் அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளால வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா இப்ப இருக்கிறது வந்து பயங்கர காம்படிஷன்ல தான் எல்லா கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஃபீல்டுமே காமன்ற மாரி ஆயிருச்சு. ஏன்னா எல்லா ஃபீல்டுலயும் எல்லாரும் அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. சாதாரணமா நம்ம வந்து டீ கடைய சாதாரணம்னு நினைக்கிறோம். அவங்க இன்னைக்கு குரோர்ஸ் கணக்குல வந்து சேலரி டர்ன் ஓவர் பண்றாங்க. இயர்லி சேலரி அவ்வளோ டர்ன் ஓவர் பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் அது எல்லாமே வந்து ஒரு மாரி ஷஃபல் ஆயிருச்சு. ஸோ இந்த ஃபீல்ட நான் வந்து இப்பயும் சொல்றேன். இது வந்து வேஸ்ட் கோர்ஸ் அப்படின்னா, இத வந்து யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க முடியாது. அந்த சேம் திங் வந்து எந்த செலிபிரிட்டியும் யாரையும் கூப்பிட்டு வந்து இந்த மாரி பண்ண மாட்டாங்க. ஓகே வேஸ்ட் கோர்ஸ் அப்புறம் எதுக்கு இவன கூப்பிட்டு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த கோர்ஸோட வேல்யூ என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதுல நம்ம ஸ்கில்ஸ டெவலப் பண்ணி போனோம் அப்படின்னா, இது ஒரு ரொம்பவே நல்ல ஒரு கோர்ஸ். பிசினஸ் ரிலேட்டடாவும் சரி, இண்டிபெண்டன்ட்டாவும் நம்மளால சர்வே ஆக முடியும். எஸ்பெஷலி கேர்ள்ஸ். ஏன்னா நெறைய பேர் வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு கோர்ஸ் தான். அண்ட் வந்து அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ் கிடையவே கிடையாது. ரொம்ப அ ஒரு ஒரு லோ மிடில் கிளாஸ்ல இருந்து வந்த எனக்கு தெரிஞ்ச அ எங்ககிட்ட நாட்டா படிச்சு, இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில பிளேஸ் ஆகி, அ அவங்களும் அவங்களோட செமஸ்டர் ரிசல்ட் வந்து இயர்லி நல்லாவும் இருக்குது. ஸோ இந்த மாரி தான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, இது வந்து ரிச் கிட்ஸ்க்குன்றது கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட்டு. அது வந்து முன்னால அப்படி ஒரு விஷயங்கள் எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. இந்த மாரி இது இப்படிதான், இப்படிதான், அப்படிதான். ஓப்பனா சொல்லணும்னா பேஷனா இருந்துச்சு அப்படின்னா, பிசினஸ் ஓரியன்டான ஒரு கோர்ஸ் தான் இந்த ஆர்க்கிடெக்சர் கோர்ஸ். ஓகே. ரொம்ப நேரம் இத பத்தி பேசிட்டேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்க்கு இவ்ளோ டைம் எடுத்துருச்சு. ஓகே. ஸோ இதுதான். ஸோ இந்த கமெண்ட் பண்ணவங்க கண்டிப்பா அந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ ஒண்ணும் இல்ல. அ எனக்கு உங்களோட இது பெயின் புரியுது. நான் எதுவுமே டிமோட்டிவேட் பண்ணல. உங்கள பத்தி பேடா எதுவுமே நான் சொல்லல. நான் ஒண்ணே ஒண்ணு உங்கள்ட்ட சொல்றேன்னா, உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்க. இல்ல என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எனக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்ம இத டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்ற எனக்கு நானுமே வந்து இதுல ஒண்ணும் அவ்ளோ இதில நானுமே இப்போ வந்து ஒவ்வொன்னா க்ரோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு ஒரு இயரும் எனக்கு ஒரு ஒரு விஷயம் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். எப்படி போலாம்? என்ன பண்ணலான்றது. அத நான் உங்களுக்கு வீடியோல கன்வே பண்ணிட்டும் இருக்கிறேன். இந்த மாரி போலாம். இந்த பாத்வே பண்ணலாம். ஏன்னா, நாங்க காலேஜ் படிக்கும்போது எங்களுக்கு இந்த ஐடியா கிடைக்கல. இப்ப எனக்கு அந்த ஐடியா தோணுச்சு. ஏன்னா காலேஜ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோம்ல ஒர்க் பண்ணோம்னா 5 வருஷம் முடிக்கும்போது நம்ம நல்லா வந்துரலாம். நல்ல ஐடியாவோட வெளிய வரலான்றது வந்து எனக்கு இப்ப தான் தெரிஞ்சது. ஸோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண தான் செய்றேன். ஸோ இந்த மாரி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஷேர் பண்ண தான் செய்றேன். நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் நம்ம ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம நல்லா பூம் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நாட்டா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு இது கேட்டிருக்காங்க. ப்ரோ ஒவ்வொரு அட்டெம்ப்ட்டும் எந்த டேட்ல ப்ரோ வரும்? ஆக்சுவலா இந்த இயர் வந்து எந்த டேட்ன்னு மென்ஷன் பண்ணல. எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே, சண்டே எப்ப வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். அது நீங்க தான் டிசைட் பண்ணணும். அத ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்ததா வந்து பெஸ்ட் லேப்டாப் போட்டிருந்ததுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ இப்போதைக்கு பிராக்டிஸ் பண்ணணும். பிகினர் அதுக்கு எந்த மாதிரி ஒரு லேப்டாப் சொல்லுங்க ப்ரோ. அண்டர் 50K. ஆ அதாவது ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்லிட்டேன். நீங்க வேணா ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றேன். நான் எந்த பிராண்டு அந்த மாரிலாம் நான் சொல்லல. என்னன்றத நான் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றேன். ஒரு ரேம் 4 ஜிபி, கிராபிக்ஸ் 2 ஜிபி ஆர் 4 ஜிபி, அம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து 512 ஜிபி இந்த மாரி இருந்ததுன்னா, அத நீங்க வாங்கிக்கோங்க. இது நீங்க பேசிக்கு சொல்றேன். பேசிக்ன்னு இல்ல, ஒரு மீடியமா நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஓகே. அதிலேயே வந்து இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ நீங்க 9 இயர்ஸ் அகோ சினாரியோ பத்தி சொல்றீங்க. இப்ப மேக் ஓஎஸ் எப்படி இருக்கு ஃபார் ஆன் ஆர்க்கிடெக்சர்? ஓகே. நான் ஆர்க்கிடெக்ட்ஸ்க்கு மேக் ஓஎஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லன்றத மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அத வந்து சொல்லியிருக்காங்க. 9 இயர்ஸ்ன்னு இல்ல. இன்னைக்குமே நான் வந்து சொல்றேன்னா, பேசிக் திங் இதுதான். SketchUp, CAD, Revit இந்த 3 விஷயம் தான் மேக்ஸிமம் நீங்க வந்து காலேஜ்ல பேசிக்கா அடிப்படையா நீங்க படிக்கிற இந்த 3 சாஃப்ட்வேர் படிப்பீங்க. ஸோ இந்த 3 சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு எந்த சிஸ்டம், எந்த ஓஎஸ்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆக்டிவா, சப்போர்ட்டிவா இருக்குன்றத செக் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அத பை பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் மேக் ஓஎஸ் ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு பெஸ்ட்டானதா ஃபீல் ஆகல.
ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்க்கிடெக்ட்டுக்கு இது வந்து இருக்கு. நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க, இண்டிவிஜுவலா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பிரசன்ட் பண்றதுக்கு, பிரசன்டேஷன் போறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு லேப். ஏன்னா எங்கேயும் நீங்க ஈஸியா கேரி பண்ணிக்க முடியும். கிளையண்ட் முன்னால நீங்க டிஸ்ப்ளே பண்றதுக்கோ, இல்ல சைட்ல நீங்க டிஸ்ப்ளே பண்றதுக்கோ ரொம்பவே வந்து காம்பேக்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அண்ட் லைஃப் ரொம்பவே சூப்பரா இருக்கு மேக்ஓஎஸ்க்கு. பட் இப்போதைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டா அது வாங்காதீங்கன்றத நான் உங்களுக்கு பெர்சனலா என்னோட சஜஷனா சொல்றேன். ஒரு சஜஷனா பெர்சனலா நான் சொல்ற ஒரு விஷயம். பட் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அத நீங்க வாங்குறது, வாங்காதது உங்களோட டிசிஷன் தான். ஸோ அடுத்தது வந்து இதே தான் சைட் விசிட் வ்ளாக்ன்னு போடும்போது, அதுல ஆனா ஆர்க்கிடெக்சர் ஸ்கோப் இல்லன்னு சொல்றாங்க. பட் ஐ அம் இன்ட்ரஸ்டட் இன் ஆர்க்கிடெக்ட். வாட் கேன் ஐ டூ? ஓகே. ஸ்கோப் இல்லன்றத நான் ஆல்ரெடி பேசிட்டேன். சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். அ இதே மாதிரி ஒரு எலிவேஷன் டிசைன் பண்ண ஒரு ஆர்க்கிடெக்ட் எனக்கு தெரிஞ்சவங்க. வெறும் எலிவேஷனுக்கு மட்டும் 1,00,000 சார்ஜ் பண்ணாங்க. வெறும் எலிவேஷனுக்கு மட்டும். எனக்கே அது வந்து ஷாக்கா தான் இருந்துச்சு. விஷயம் என்னன்னா, அந்த 1,00,000 சார்ஜ் பண்றதுக்கு ஒரு ஆர்க்கிடெக்ட் இருக்காங்க. 1,00,000 ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஃபார் எலிவேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்குன்னு கிளையண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா அந்த மாரியான விஷயங்கள் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். இப்போ அன்டில்லா அப்படின்றது வந்து அம்பானியோட ஹவுஸ். அவங்க ஹவுஸ் டிசைன் பண்றதுக்கு ஆர்க்கிடெக்ட்ஸ்க்கு அவ்வளோ பில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் குடுக்குறதுக்கு இவங்க இருக்காங்கன்னா, அவங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு நீட் இருக்கு. இப்ப எலிவேஷனுக்கு 1,00,000 குடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நான் அதுக்கப்புறம் தான் அத விசாரிச்சேன். என்ன ஏதுன்னு டிசைன்லாம் வாங்கி பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, "இதுல இவ்ளோ இருக்கு." எஸ் அதுல அவ்ளோ இருக்கு. அந்த எலிவேஷன் டிசைன்ல அவ்ளோ விஷயம் இருக்கு. அதனால தான் அது 1,00,000 வரைக்கும் சார்ஜ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சைட் விசிட் இருக்கு. அடிக்கடி நம்ம போய் அத வந்து ப்ராப்பரா செக் பண்ணணும். அ பெயிண்ட்ல இருந்து மெட்டீரியல் வரைக்கும் ப்ராப்பரான நம்ம இங்க டிசைன் பண்ணது தான் அங்க வந்திருக்கா? அது வந்து ஷேப் எல்லாமே அதே தான் வந்திருக்கா? அப்படின்றது எல்லாமே செக் பண்றது ஆர்க்கிடெக்ட்ஸோட விஷயம் தான். ஸோ ஏன்னா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நம்மளோடது வரணும்ல. ஸோ அப்ப நம்ம செக் பண்ணி தானே ஆகணும். ஸோ அப்போ இந்த மாதிரியான டிராவலிங் சார்ஜ் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கோர்ஸ் வந்து ஒர்த் தான். நீங்க இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஷைன் ஆவீங்க. ஓகே. வீடியோட லென்த்தே ரொம்ப அதிகமாயிருச்சு. ஓகே. இந்த ரேண்டம் கமெண்ட்ஸ் வந்து இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாரி இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் எவ்ரி சண்டே வந்து லைவ் கண்டக்ட் பண்றேன். ஸோ உங்களுக்கு நாட்டா ரிலேட்டடாவோ, இல்ல வேற எதுவும் ரிலேட்டடாவோ டவுட் இருந்ததுன்னா, எவ்ரி சண்டே மார்னிங் 10:00 லைவ் வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து அத க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எஸ் இவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா, அது என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த ரேண்டம் கமெண்ட் வீடியோல வந்து நம்ம அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். வேற ஏதாவது டாபிக் பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்னா, அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இதுல உள்ள கமெண்ட்ஸ் மாரியான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஆர்க்கிடெக்ட் லிங்கேஷ்.